எல்லா டைமும் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒன் டைம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி மக்களே. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா கழுவி பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சதுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை மசிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டோ மாதிரி, அதாவது நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு கட்லெட் பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் என்னன்னா ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் காஞ்சோடனே இது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் வெளியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனிப்பு காரம் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டைம் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அகைன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.